ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உங்கள் தேவைகள் எல்லாம் அவர் சந்திப்பார். பிலிப்பியர் 4:19 அப்படித்தான் சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையாய் நிறைவாக்குவார். ஆண்டவர் நல்லவர். தேவைகளை சந்திக்கிற கர்த்தர்ங்கிற உணர்வோடு அறிவோடு வாழுங்கள். அமெரிக்காவிலே ஒரு தலை சிறந்த மிஷனரி டேவிட் பிரணாய்டு 1747 அவர் மரித்தார். பிற்பாடு அவருடைய டைரியை ஜோனத்தன் எட்வர்ட்ஸ் என்கிற தேவ மனிதர் அதை வெளியிட்டார். அவர் தன்னுடைய பிரயாணங்களை பற்றி அவர் எழுதியிருந்தார். குறிப்பாக தன்னுடைய ஜெபங்களை பற்றி எழுதியிருந்தார். அமெரிக்கா அந்த காட்டு பகுதியிலே அந்த ஆதிவாசிகளை தேடியவர் ஊழியத்துக்கு போன போது ஒரு முறை அடைமழை நேரத்தில் ஒரு பெரிய இடத்தில் மாட்டிக்கொண்டார். அவருக்கு என்ன செய்வதனே தெரியாது. திடீர்னு பார்த்தபோது பெரிய மரப்பொந்து ஒரு வீடு போல் அமைந்திருந்தது. அவருக்கு அதில் தங்கலாம் தூங்கலாம் என்ற எண்ணத்தோடு அதுக்குள் போனார். ரொம்ப கம்ஃபர்டா இருந்துச்சு. ஆனா பசி வந்தபோது அவரால் ஒன்றும் தாங்க முடியவில்லை. பசி வந்தது. திடீர்னு பார்த்தால் கரெக்டா அந்த மர பொந்துக்கு முன்பாக ஒரு பெரிய அணில் வந்து நின்று எதையோ சாப்பிட்டு கொண்டிருந்தது. ரொம்ப நேரமா வரும் போகும் சாப்பிடும். அது சாப்பிட்ட போது பார்த்தால் இந்த வாதுமை பழத்தை சாப்பிட்டு கொட்டையை போட்டுட்டு போய்விட்டது. தேவையான கொட்டைகளை போட்ட போது அவர் உடைத்து அந்த பருப்பு எடுத்து சாப்பிட்டார். நல்ல பலன் வந்து விட்டது. ஆச்சரியம். அது 1-2 நாள் அல்ல, 3 நாள் தொடர்ந்தது. ஆமென். மழை முடிகிறவர்களும் அவர் தங்க வேண்டியது இருந்தது. அந்த பகுதியில் தன் ஜீவனை கழிக்க வேண்டியது இருந்தது. அதனால் அந்த அணில் கொண்டு வந்த அந்த வாதுமை பழங்கள், வாதுமை கொட்டைகள் இவருக்கு போதுமானதாக இருந்தது. தேவன் அனுப்பினார் என்று விசுவாசித்தார். உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பார். ஏன் குடும்ப பிரச்சனைக்காய் கலங்குகிறீர்கள்? ஏன் உங்கள் பிசினஸ்க்காக கலங்குறீங்க? என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையாய் நிறைவாக்குவாருங்கிற தைரியத்தோடு வாழுங்கள். அவர் உங்களை கைவிட மாட்டார். தேவைகளை அவர் சந்திப்பார். எலியாவை கேரிய தாட்டில் உட்கார வைத்தார். காகத்தை கொண்டு கர்த்தர் போஷித்தார். அப்பமும் இறைச்சும் கிடைத்தது. கேரியத்துக்கு வந்ததனால பாதுகாப்பு. தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்தவனுக்கு பாதுகாப்பு. உன்னை போஷிக்க அன்னை யாரையும் கட்டளையிடுவார். ஒரு காகத்தை கட்டளையிட்டார். அப்பம் இறைச்சி கொடுத்தது. பஞ்சத்தில் உயிரோடு காக்க கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அல்லேலூயா. நீதிமானுடைய சந்ததி ஒரு துண்டு அப்பத்துக்கு இறந்து தெரிவதில்லை. ஆமென். அது சின்ன பையனை வாழ்ந்த போது ஆகாரம் இல்லை என்கிற தரித்திரத்தின் கொடுமை எனக்கு தெரியும். என் தகப்பனார் 55 ஆண்டுகள் கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்த பரிசுத்தவான். அவர் கடனே வாங்க மாட்டார். ஹல்லேலூயா. சில நேரம் இரவு உணவு இருக்காது, காலை உணவு இருக்காது. ஸ்கூல்ல மயங்கி விழுந்திருக்கிறேன். ஆனால் கடைசி வரையிலும் பார்த்தீங்கன்னா என் தகப்பன் கடன் வாங்கினதில்லை, ஒரு மனுஷனை போய் கையாந்தினதில்லை. அங்கே 8 பிள்ளைகள் இவ்வளோ அற்புதமாய் நடத்தினார் தெரியுமா? ஒரு குறைவும் கர்த்தர் வைக்கவில்லை. ஹல்லேலூயா. நீதிமானுடைய சந்ததி ஒரு துண்டு அப்பத்துக்கு இறந்து தெரிவதில்லை. கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். உங்கள் தேவைகளெல்லாம் அவர் சந்திப்பார். டேவிட் பிரணாய்டை அற்புதமாய் நடத்தினாரே. ஹல்லேலூயா. ஜோனத்தன் எட்வர்ட்ஸ் அதை அழகாக வெளிப்படுத்துகிறார். உங்களையும் அவர் நடத்துவார். ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். தேவைகள் எல்லாம் சந்தியும். நன்மை கிருபை தொடரட்டும். இயேசப்பா, உம்மை சார்ந்து வாழ உதவி செய்யும். பிள்ளைகள் குறைவுகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அவருடைய கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.